சென்னையில் சூளை அப்படிங்கிற பகுதியில் நம்ம போட்டு கொடுத்துருக்குற ஒரு 6 கிலோவாட்டு ஆன் கிரிட் சிஸ்டம். இது வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு நம்ம போட்டு கொடுத்துருக்குறோம். அப்பார்ட்மெண்ட்டு அப்படின்னு வந்துட்டாலே மாடியில் இருக்கிற பகுதி வந்து எல்லாருக்கும் பொதுவானது. அதனால் அங்கே இருக்கிற டெனன்ட்ஸ் எல்லாருமே ஒத்துக்கிட்டு வந்துட்டோம்னா நம்ம சோலார் சிஸ்டம் போட்டு கொடுத்துடலாம். நீங்கள் வந்து இந்த லேட்டஸ்ட்டு அட்வான்ஸ்மெண்ட்டை நீங்கள் எல்லாருமே பயன்படுத்திக்கணும். ஏன்னா இதில் வந்து ரொம்ப முக்கியமானது என்னென்னா, நீங்கள் லைஃப் டைம் கரண்ட் பில்லே கட்ட வேண்டியதில்லை. இப்போ எல்லாருமே ஈவிக்கு மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸு, டூ வீலராக இருக்கட்டும், காராக இருக்கட்டும். நீங்கள் ஃபியூவலே லைஃப் டைம் கட்ட வேண்டியதில்லை. ஃபுல்லாகவே சோலாரில் ப்ரொடக்ஷன் பண்ணிடலாம். ஒரு ஈவிக்கு ஒரு நாளைக்கு 4 யூனிட்லேருந்து 5 யூனிட் தேவை. அந்த 5 யூனிட்டும் 1 கிலோவாட்லேயே நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணிடலாம். இங்கே வந்து 6 கிலோவாட் போட்டு கொடுத்துருக்குறோம். 18,000 20,000 வரைக்கும் உங்களுக்கு பில்லு வந்தால் கூட வெறும் 500 தான் பில்லு வரும். எல்லாமே நீங்கள் சோலாரில் பயன்படுத்திக்கலாம். ரூம் வாட்டர் ஹீட்டர்லேருந்து, இண்டக்ஷன் ஸ்டவ்லேருந்து, மைக்ரோவேவ் அவன்லேருந்து, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சார்ஜிங், இப்படி எல்லாமே நீங்கள் பயன்படுத்தலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம் இந்த சோலார் பேனல். இங்கே வந்து இந்த சோலார் பேனலை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டமும் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் காலையில் 5:45க்கு ஸ்டார்ட் ஆகி 6 மணிக்குள்ளே க்ளீன் பண்ணி முடிச்சிடும். அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் டைமர் செட் பண்ணி இங்கே ஒரு க்ளீனிங்காக நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குறோம். இந்த க்ளீனிங் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, தண்ணி சுத்தமாக இருக்கணும். தண்ணி கரைபடியக்கூடிய காவி தண்ணியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம் போட்டால் ரொம்ப மோசமாக போயிடும். ஏன்னா வாரத்தில் ஒருக்கா ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் பண்ணுது. தொடர்ச்சியாக க்ளீன் பண்ணும்போது தண்ணியில் இருக்கிற கரை வந்து பேனலில் படிஞ்சு போயிடும். அப்போ இது மாதிரி அப்பார்ட்மெண்ட்லலாம் க்ளீன் வாட்டர் இருக்குது. இந்த மாதிரி ப்யூரிஃபைடு வாட்டர் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க, பேனல் நல்லா க்ளீன் ஆகும் அப்படின்னு நம்பிக்கை இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக் ஸ்ப்ரிங்க்லர் போட்டுருங்க. ப்ரொடக்ஷன் நல்லாவே இருக்கும். ரெண்டாவது, நீங்கள் மேனுவலாக க்ளீன் பண்ண வேண்டியதில்லை. சில நாட்களில் நம்ம மறந்து போயிடுவோம். இதுக்கு மறந்து போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. டைமர் செட் பண்ணிடுறோம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் வியாழக்கிழமையோ, புதன்கிழமையோ, வெள்ளிக்கிழமையோ, ஏதோ வாரத்தில் ஒரு நாள் காலையில் சூரியன் வர்றதுக்கு முன்னாடியே 5:45லேருந்து 6 மணிக்குள்ளே 15 மினிட்ஸ் டைம் செட் பண்ணிட்டீங்கன்னா மோட்டார் ஆட்டோமேட்டிக்காக ஓடும். ஸ்ப்ரிங்க்லர் நல்லா ஃபுல் ப்ரெஷரில் தண்ணி பேனல் மேலே அடிக்கும்போது அதில் இருக்க தூசியெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கரைஞ்சி போயிடும். பறவைகளுடைய எச்சங்கள் இருந்தால் கூட ஊறி கரைஞ்சி போயிடும். அந்த மாதிரி நம்ம எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுத்துருக்குறோம். அப்பார்ட்மெண்ட்டாகவே இருந்தால் கூட அங்கேயும் ஒரு 10 அடி உயரத்துக்கு நம்ம லைட்னிங் அரெஸ்ட்டு செட் பண்ணி கொடுத்துருக்குறோம். அதுக்கு தனியாக பேஸ் கான்க்ரீட் போட்டு கொடுத்துறோம். இந்த மாதிரி கான்க்ரீட் போடும்போது மேலே இருக்க வெதரிங் கோர்ஸு ஒரு 6 இன்ச்சிலேருந்து 8 இன்ச்சு இருக்குது. அதை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு ரூஃப் கான்க்ரீட்டில் தான் நம்ம பண்ணுறோம். ரூஃப் கான்க்ரீட்டில் புல்லட் போட்டு அதுக்கு மேலே ஒரு 3/4 அடி, திரும்ப ஒரு அடி, இந்த அளவுக்கு ஹெவியான கான்க்ரீட் பண்ணி கொடுத்துட்றோம். அதுமாரி வயரிங் எல்லாமே நம்ம பிராண்டட் பைப்பில் பண்ணி கொடுத்துறோம். ரெகுலராக நம்ம எல்லா பில்டிங்கில் பண்ணுற மாதிரி எல்லா சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸும் பண்ணி கொடுத்துட்றோம். பேக்கப்புக்கு நம்ம வந்து MPPT சிஸ்டம் கொடுத்துறோம். ஸோ ஆன் கிரிட் சிஸ்டமாக ஃபங்க்ஷனும் பண்ணோம். கரண்ட்டு இப்போ ஒரு புயல் அடிச்சிருச்சு மெட்ராஸ்லாம் 2-3 முறை கடுமையான இயற்கை சீற்றங்கள், 5 நாள் 6 நாள் 4 நாள் 3 நாள் பவர் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டாங்க. அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம வீட்டில் எப்பயுமே 24 ஹவர்ஸ் பவர் இருக்கும். சப்போஸ் நம்ம வீட்டுக்கு பவரே அப்பார்ட்மெண்ட்டுக்கே வரலைன்னா கூட நம்மளுடைய சோலார் சிஸ்டத்துலேருந்து உங்களுக்கு 24 ஹவர்ஸ் பேக்கப் கொடுக்குற மாதிரி செட் பண்ணி வச்சுட்டோம். இப்படி இயற்கையான முறையில் ரொம்ப மோர் சொஃபஸ்டிகேட்டடான ஒரு சிஸ்டம், அட்வான்ஸ்டு சிஸ்டம். நீங்கள் வந்து ஈவிலாம் வச்சுருக்கிறீங்கன்னா ஃபுல்லாக இதிலே நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். மொபைல் சார்ஜிங்கு, இன்டர்நெட்டு, இப்போ எல்லாம் ஃபைபர் பிராண்டு எல்லாமே இன்டர்நெட் வந்துடுது. எல்லா டெக்னாலஜியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய மொபைலோட இந்த இன்டர்நெட்டை நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இன்வெர்ட்டர்லேருந்து வரக்கூடிய டேட்டாஸ் எல்லாம் மொபைல்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் வெளியூரில் இருந்தாலும் சரி, உள்ளூரில் இருந்தாலும் சரி, சிஸ்டத்தோடு கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா சிஸ்டத்திலே நீங்கள் பார்த்துக்கலாம் எவ்வளோ ப்ரொடக்ஷன் இருக்குது. ரெகுலராக ப்ரொடக்ஷன் ஆகிட்டு இருக்கிறது 2-3 நாளாக கம்மியாக இருக்குது அப்படின்னா தூசி அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் உடனே போய் பேனலை க்ளீன் பண்ணிடுங்க. இதுக்கு போய் நீங்கள் பேனல் மேலே ஏறி போய் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ப்ரொடக்ஷன் கம்மியாக வந்துக்கிட்டே இருக்குது, வெயில் நல்லா இருக்குது அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக டஸ்ட்டு அக்குமுலேட் ஆகிருக்குன்னு அர்த்தம். உடனே ஒரு லாஜிக்கலாக போய் அதை க்ளீன் பண்ணி விட்டுருங்க. அப்போது நிச்சயமாக பேனல் நல்லா க்ளீனாக இருக்கும்போது உங்களுக்கு ப்ரொடக்ஷன் நல்லாயிருக்கும். ஒரு ஜென்ரலாக ஒரு தம்ப் ரூல் வச்சுக்கோங்க. மாதத்துக்கு ஒருக்கா நம்ம பேனலை போய் பார்த்துட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஐடியா வச்சுக்கோங்க. ஆனால் இந்த மாதிரி இப்போ இந்த சிஸ்டத்தில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம், ஒரு ஆட்டோமேட்டிக் ஸ்ப்ரிங்க்லர் வச்சு கொடுத்துட்டோம். அதுலேயும் ஆட்டோமேஷன் கரெக்டாக வாரத்தில் ஒரு நாள் ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் நமக்கு தண்ணி ஊற்றி பேனலெல்லாம் க்ளீன் பண்ணுற மாதிரி செட் பண்ணிட்டோம்னா ரொம்ப அட்வான்ஸ்டு சிஸ்டம். நீங்கள் வந்து பேனலையும் அதுவே தானாகவே க்ளீன் பண்ணிக்கிடும். நீங்கள் போய் க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நீங்கள் மானிட்டரிங் சிஸ்டத்துக்கு உங்கள் மொபைல்லையோ லேப்டாப்லேயோ நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ப்ரொடக்ஷனை நீங்கள் மானிட்டர் பண்ணலாம். அதே நேரத்தில் க்ளீனிங்க்கு ஆட்டோமேஷனாக க்ளீனிங் கொடுத்துட்டோம். கரண்ட்டு பில்லும் வராது. உங்களுடைய ஃபுல் யூட்டிலிட்டி
டிரான்ஸ்போர்ட்டேஷன்லேருந்து குக்கிங்லேருந்து உங்களுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாமே நீங்கள் எலக்ட்ரிசிட்டியை டிபெண்ட் பண்ணியிருக்கிறதுனால 100% எலக்ட்ரிசிட்டியை நமக்கு தேவையான அத்தனையும் நம்மளே ப்ரொடக்ஷன் பண்ணிட்டோம். யாருக்கிட்டையும் நம்ம பில்லு கட்ட வேண்டியதில்லை. யுட்டிலிட்டிக்கு மட்டும் நம்ம டான்ஜெட்கோக்கு நெட்வொர்க் சார்ஜ் 6 கிலோவாட்டுக்கு ரூ. 600, 1 கிலோவாட்டுக்கு ரூ. 100ன்னு வச்சுக்கோங்க. 6 கிலோவாட்டுக்கு ரூ. 600 மட்டும்தான் நீங்கள் பில்லு கட்டுவீங்க. எவ்வளோ சொஃபஸ்டிகேட்டடான ஒரு சிஸ்டம் பாருங்கள். நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் போடும்போது மார்க்கெட்டில் இருக்கிறத விட 10% கூட இருக்கும். இருந்துட்டு போகுது, நம்ம லைஃப் டைம் நல்ல ப்ராடக்டாக பண்ணிடலாம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டு ப்ராடக்ட் இங்கே பண்ணி கொடுத்துருக்குறோம். இது மாதிரி அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க நீங்கள் உங்களுக்குள்ளே பேசி முடிச்சுட்டு உங்கள் அசோசியேஷன் மூலிமா நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா இம்மீடியட்டாக ஒரு வாரத்துக்குள்ளே உங்களுக்கு பண்ணி கொடுத்துரும். நெட் மீட்டர்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிடைக்கிது. எல்லா இடத்துலையுமே ஸ்டாக் இருக்குது. அதனால் தாராளமாக நீங்கள் சோலாருக்கு மாறுங்க. நெட் மீட்டர் ஒரு 15 நாளில் உங்களுக்கு வந்துடும். வரக்கூடிய சப்சிடி வந்து ஒரு 3 மாதத்துக்குள்ளே உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். எல்லா விதத்துலையுமே ரொம்ப பயனுள்ளதாக ஒரு சிஸ்டங்க.